Hello all, welcome back to Victory Exams Academy. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஜிஎஸோட டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நம்மளுக்கு லிமிட்டட் டேஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. மார்ச்சில் நம்ம பாதி வந்துட்டோம். நம்மளுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குது, மே ஃபுல்லாக இருக்குது, ஜூன் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜூலையை வந்து கணக்கெடுத்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 3 மாதம் நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது. மார்ச்சில் ஒரு 15 டேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 106 நாள், ஜூலையை விட்டுட்டோம்னா 106 நாள், கிட்டத்தட்ட 100 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. அந்த 100 நாளில் நம்மளால் ஜிஎஸ் படிக்க முடியுமா? ஸோ அப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, அதில் நம்ம எப்படி படிக்கலாம், அந்த 100 நாளில் நான் வந்து நியூ டு டிஎன்பிசி, நான் இப்போ தான் ஃப்ரெஷரு. ஸோ அப்போ அந்த 100 டேஸில் என்னால் முடிக்க முடியுமா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், ஜிஎஸோட ஒரு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு 150 டேஸ் ஸ்டடி பிளான், 120 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு நம்ம வீடியோஸில் போட்டிருந்தோம். ஸோ அதையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் இப்போ தான் வந்து உட்காடுறேன். ஏன்னா வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கவங்க, நான் அந்த லாஸ்ட் 2 months வந்து நான் எம்எல் எடுத்திருக்கேன், இந்த ஒன் மந்த் நான் எம்எல் எடுத்திருக்கேன், இந்த 2 months மட்டும் தான் நான் சாலிடாக உட்காந்து ஃபுல் டைம் நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்காக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம் வந்துருச்சு. அப்போ இந்த 100 டேஸில் என்னால் வந்து ஜிஎஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அந்த 6 யூனிட் என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடிக்கலாம். ஸோ பை த வே எந்த வேல நம்ம போனால் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டெஸ்ட் பேட்சாக போகுது. ஸோ இந்த பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ என்னன்னைக்கு நம்ம என்னென்ன போர்ஷன் படிக்க போகிறோம், அந்த போர்ஷனை முடிச்சதுமே ஒரு குட்டியான ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி தான் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஜிஎஸ்க்கான ஷெடியூல். ஸோ அந்த ஷெடியூல் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 100 டேஸ் பிளானில் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து நான் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த யூனிட்மே நான் ஒமிட் பண்ண போகிறதில்ல, எல்லா யூனிட்மே நான் வந்து படிக்க போகிறோம். அந்த யூனிட்டை நான் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த 100 டேஸ் ஸ்டடி பிளானில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3. அந்த யூனிட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25 டேஸ் வந்து ஒரு ஷெடியூல் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 3 வந்து நம்மளுக்கு ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் 2 யூனிட் நம்மளுக்கு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கனால ஸோ அதுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் எஃபோர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ இப்போ எஃபோர்ட்டுங்கிறத விட நம்மளுக்கு படிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் அதில் ஜாஸ்தி. ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ அப்போ அதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வந்து இழுக்கும், தேவைப்படும். ஸோ அதனால அதுக்கு மட்டும் நான் வந்து 25 டேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா யூனிட் 4. ஸோ யூனிட் 4க்கும் உங்களுக்கு 20 to 25 டேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கும் ஒரு 25 டேஸ் வந்து நான் இங்கே வந்து மர்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2. யூனிட் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு ஜியோகிராஃபி, இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த யூனிட் 2ல இருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அப்புறம் ஏன் நம்ம இந்த ஜியோகிராஃபியை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ் ரெண்டையுமே நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுலேயே 10 கொஸ்டின் நம்மளுக்கு லேக் ஆயிருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு யூனிட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நான் வந்து ஹிஸ்ட்ரியோட ஜியோகிராஃபியை நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய அந்த 5 கொஸ்டினையும் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு 15 டேஸ் வந்து நான் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன். இந்த 15 நாள் நம்மளுக்கு போதுமானது இந்த 5 மார்க்குக்கு நம்ம படிக்கிறதுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் நான் யூனிட் 5 யூனிட் 6 எடுத்திருக்கேன். நிறைய கேட்கலாம் நம்மளுக்கு யூனிட் 5 யூனிட் 6ல தானே 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்போ அதை நீங்கள் ஃபர்ஸ்டே ஷெடியூல் பண்ணியிருக்கலாம் இல்லையா, போர்ஷன்ஸ் முடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இதை நான் ஏன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே போடலை அப்படின்னா யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு 40 மார்க் இதில் 40 கேள்விகள் இதில் இருந்தே நம்மளுக்கு வந்துருது. அப்போ இந்த 40 கேள்விகளையும் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாம் முன்னாடி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மெமரியில் வந்து ரொம்ப நிற்கும். இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த 2 யூனிட்டை ஃபர்ஸ்டே முடிச்சிருப்பாங்க, இப்போ இதை வந்து படித்து முடிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த மே ஜூன் அந்த டைமில் வந்து அவங்க வந்து ஜியோகிராஃபியை பார்க்கறது, அதே போல் வந்து இந்த சயின்ஸில் இருக்கிறத கொஞ்சம் பார்க்கறது, இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மெமரியில் நம்ம ரீசெண்டாக படித்தது நம்மளுக்கு லைன் பை லைனோ இல்லை ஏதோ ஒரு பாயிண்டோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது எங்கேயோ ஒரு நூக் அண்ட் கார்னர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து இப்போ சயின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அது நம்ம ரீசன்ட் டேஸில் படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கேள்வியோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம சயின்ஸில் கேட்குற 5 கொஸ்டினுக்கு நம்ம அந்த மாதிரி யோசிச்சு நம்மளுக்கு பிரோஜனம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக மெமரியில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 இதை நான் வந்து கடைசியாக உங்களுக்கு அந்த மே அண்ட் ஜூனில் படிக்கிற மாதிரி நான் ஷெடியூல் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்கக்கூடிய அந்த 20 கேள்விகளை நம்ம வந்து ரீசன்ட் டேஸில் படித்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு மெமரியிலையும் நம்மளுக்கு நின்ன மாதிரி இருக்கும். போர்ஷன்ஸ் வந்து நம்ம அதிகமாக இதில் இருந்து தான் அந்த கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸாமுக்கு பக்கத்தில் நம்ம இதை படிச்சுட்டு திருப்பி நம்ம இதை ஓட்டி ரிவைஸும் பண்ண போகிறோம். அப்போங்கும்போது நம்மளுக்கு இந்த யூனிட் 5 யூனிட் 6 நம்மளுக்கு தெளிவாக தரவாக இருக்கும். அந்த 40 கொஸ்டினை நம்மளால் ஒரு 38+ இல்லை 36+ நம்மளால் அடிக்கிறதுக்கு இந்த 2லையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து மே அண்ட் ஜூனில் வந்து இதை
முடிக்கிற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 5க்கு நம்ம எடுக்கக்கூடிய நாட்கள் அதே போல் 25 நாட்கள் நம்ம எடுத்துக்க போகிறோம். யூனிட் 6க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 10 days தான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்படி இருந்தும் ஏன் இதுக்கு நாட்கள் வந்து இவ்வளோ கம்மியாக போதுமா, அந்த 10 நாளில் நம்மளால யூனிட் 6 படிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யூனிட் 6ல இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து நம்மளுக்கு நிறைய போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகிறது திருக்குறள் தான். இந்த யூனிட் 6ல மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து நம்மளுக்கு ஐஎன்எம்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். அந்த ஐஎன்எம் வந்து நான் ஹிஸ்ட்ரியோட உங்களுக்கு அதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரியில் நம்ம பாதி ஐஎன்எம் படிக்கும் போதே ஒரு சில டாபிக்ஸ் யூனிட் 6ல இருக்கிறத நம்ம ஹிஸ்ட்ரியில நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஐஎன்எம் படிக்கிறது நம்ம ஹிஸ்ட்ரி யூனிட் 3 பார்க்கும்போதே அதை நம்ம படிச்சிடறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்மளுக்கு லெசன் ஆகுது. பிளஸ் இதில் வந்து திருக்குறள் வந்து நீங்கள் தமிழ் படிக்கும்போது அதில் நீங்கள் முக்கால்வாசி படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இந்த யூனிட்டுக்கு நம்மளுக்கு 10 நாளே போதுமானது. அப்போ இந்த 10 நாளில் நம்ம ஏற்கனவே படித்த யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய அந்த ஐஎன்எம் டாபிக்ஸ் 3rd யூனிட்ல கவர் ஆகுது அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போறோம். பிளஸ் நம்ம தமிழ்ல படிச்ச திருக்குறளையும் இந்த 10 நாள் ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அந்த ரிவிஷனுக்கு இந்த 10 நாள் வந்து இனஃப் ஆனது. அடுத்தது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது லாஸ்டா யூனிட் 1 கொடுத்துருக்கேன். இந்த யூனிட் 1 அப்படிங்கிறது சயின்ஸ். நிறைய பேர் இந்த சயின்ஸ் ஆப்ஷனல்ல விட்டுறீங்க. ஆனா இந்த சயின்ஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஆகன. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி டிஎன்பிசில வந்து 10th and 9th ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு 10th and 9th தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10th and 9th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னவோ அந்த லெசன்ஸில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால இதுல இருந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. இதை வந்து ஒரு சில ஆப்ஷனலில் வச்சிருவாங்க. ஏன் ஆப்ஷனல் அப்படின்னா இப்போ இந்த 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் எப்படி நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 4 கொஸ்டினும் நம்ம ஏதாவது 1-2 கரெக்டாக எங்கி பிங்கியில் போட்டால் கூட நம்மளுக்கு ஒரு 2 கொஸ்டின் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கொஸ்டின் கரெக்டாக கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 3 கொஸ்டினும் அந்த 3 கொஸ்டினுக்காக நம்ம இத்தனை நாட்கள் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் வச்சுட்டு இதை வந்து ஆப்ஷன்ல இந்த யூனிட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம மிஸ் பண்ணாம நம்ம பேச்சுலர் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சயின்ஸுக்கான கிளாஸஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ சயின்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட் லெசன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் 9th and 10th எப்படி படிக்கணும், ஸோ அதையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத இந்த யூனிட் 1ல நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 days இல்லை வந்து ஒரு 10 days வந்து இதை நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். அந்த 5 கொஸ்டின் தான் நம்மளுக்கு கேட்க போறாங்க அதுல. ஸோ அதுக்கு ஒரு 10 days ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம மொத்தமாக எழுதக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட். இந்த யூனிட் அப்படிங்கிறது இந்த 3வது யூனிட் ஹிஸ்ட்ரிக்குன்னு எடுத்துக்கிட்டா ஸோ அதில் நான் கொடுத்துருக்க டெஸ்ட் மொத்தம் 6. ஸோ அது என்னென்ன 6 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம இருக்கக்கூடிய சிலபஸை நான் வந்து பிரிச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதக்கூடியது முதல் டெஸ்ட் அன்னைக்கு சிந்தவெளி நாகரிகம் மற்றும் தேசிய மறுமலர்ச்சி இந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து நீங்கள் முதல் டெஸ்ட் எழுதுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து நம்ம டெஸ்ட் நம்பர் 2 எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி சிலபஸை நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு ஐஎன்எம் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். ஸோ இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லா எழுதிட்டு அடுத்து நம்ம ஐஎம் போனா ஈஸியா இருக்குமே அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த குப்தர்கள் அதே போல டெல்லி சுல்தான் இந்த 2 டாபிக் நான் ஒன்னா வைக்கும்போது உங்களுக்கு எது அந்த கிளாசிபிகேஷன் உங்களுக்கு மறந்துடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இயரா இருக்கட்டும் மந்தா இருக்கட்டும் அரசர்களோட பேரா இருக்கட்டும் எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் ஐஎன்எம்ல ஒரு டாபிக் படிக்கும்போது ஒரு ஹார்டர் டாபிக் ஒரு ஈஸியர் டாபிக் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு மச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக படிக்காம ஏன்னா இப்போ ரெண்டையுமே ஒரே யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம எந்த டாபிக் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷெடியூல் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டெஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கவர் ஆகுது. இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த யூனிட் 3 ஹிஸ்ட்ரிக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டேரக்டாக போகக்கூடியது வந்து பாலிட்டி. ஸோ 4th யூனிட் வந்து நம்ம போகிறோம். 3rd யூனிட் முடிச்சுட்டு அடுத்து 4th யூனிட் பாத்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு 4 டெஸ்ட் வந்து ஷெட்யூல் ஆயிருக்கு. அரசியலமைப்பு முகவுரை அதே போல ஒன்றிய மற்றும் மாநில மினிமம் பிரதேசங்கள் அதே போல 2வது டெஸ்ட்டுக்கு அடிப்படை உரிமைகள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மனித உரிமையின் சாசனம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 4 நான் வந்து பிரிச்சிருக்கேன். இது வந்து 4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் 2-3 டாபிக் மெர்ஜ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டா கொடுத்துருக்கேன். அதே போல இந்த டாபிக் 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு யூனிட் 4க்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நான் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம போகக்கூடியது வந்து ஸோ டேரக்டாகவே நம்ம செகண்டுக்கு போகிறோம். ஸோ செகண்ட் யூனிட் வந்து ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி மஸ்டா நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுலேயுமே ஜியாகிரஃபியில் நம்ம வந்து ஒமிட் பண்ணாமல் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த டாப்பிக்கை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வாட்டி நம்ம அதையும் பார்த்துறோம். ஸோ ஜியாகிரஃபிலையும் நம்மளுக்கு ஒரு 3 டாபிக் வந்து நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் நம்ம லாஸ்ட்டாக வரக்கூடியது 5th. ஸோ 5th and 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால 5th ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டெஸ்ட் வந்து இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் 5th யூனிட்டுக்கு மட்டும். ஸோ யூனிட் 5க்கு மட்டும் ஒரு
5 டெஸ்ட், அது போக உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அதே போல் 6th யூனிட். ஸோ 6th யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அது வந்து ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துருப்போம், ப்ளஸ் நம்ம வந்து திருக்குறள் அது வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ அதை தனித்தனியாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக யூனிட் 6க்கு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் தான், ப்ளஸ் யூனிட் 6க்கான ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த ஃபுல் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு திருக்குறள் வரப்போகுது. மீதி இருக்கக்கூடிய இந்த யூனிட் 6ஓட 2 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிலபஸாக 2 டாப்பிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னவோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கிளாஸஸில் எடுப்பேன். ஸோ அந்த கிளாஸஸில் ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு சயின்ஸில் இருக்குது. ஸோ சயின்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது போக இது ஃபுல்லாக முடிச்சுட்டு, ஏன்னா சயின்ஸ் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். ஸோ அது வந்து நம்ம படிக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை சயின்ஸ் வேண்டாம் எனக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜிஎஸ், அதாவது ஜியாகிரஃபி இதோட நான் போய்க்கிறேன், எனக்கு சயின்ஸ் வேணாம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் நிறைய ஒமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒமிட்டும் ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டோம்னா அந்த 3-4 கொஸ்டின்ல நம்ம ஒரு 2 கரெக்டாக போட்டால் கூட நம்மளோட கம்யூனல் ரேங்க்ல கொஞ்சம் ரேங்க் லிஸ்ட்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால அந்த சயின்ஸுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னவோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னவோ அதை மட்டும் நம்ம இந்த சயின்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டெஸ்ட் வந்து ஜிஎஸ். ஸோ ஃபுல் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்தம் 6 யூனிட்டுமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டில் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 6 யூனிட்டுமே உங்களுக்கு கலந்து ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஷெடியூல். ஸோ இப்போ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் வந்து 27 டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அப்போ 27 டெஸ்ட்டில் உங்களுக்கு 6 ரிவிஷன் டெஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் வந்துருது. மொத்தம் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடியும் போது ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வந்துருது. ஸோ இதுதான் வந்து அந்த ரிவிஷன் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எப்பப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு வீக்கில் உங்களுக்கு ட்வைஸ் வந்து டெஸ்ட் வந்திருக்கும். அந்த ட்வைஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 நாளில் ஒவ்வொரு சிலபஸ், அதாவது இப்போ நான் ஒரு டாபிக், இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 17 சொல்லியிருக்கேன், அந்த டெஸ்ட் நம்பர் 17ல் உங்களுக்கு இந்த டாபிக் மட்டும்தான், அந்த அன்னைக்கு வந்து இந்த டாபிக் மட்டும்தான் டெஸ்ட். அப்போ இந்த டாப்பிக்கில் மட்டும் இருந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்துடும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினில் சாலிடாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமாக ஃபுல் டெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அப்போ மொத்தமாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் 1400 கொஸ்டின்ஸ். இன்னும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து அடிஷ்னலாக இப்போ நம்ம ப்ரீவியஸாக முடிச்சிட்டோம், இந்த பேட்சில் வந்து இன்னொரு ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஸோ இன்னொரு 100 கொஸ்டின்ஸ் ஃபுல் டெஸ்ட் நம்பர் 2னு அது பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஷெடியூல் படி ஸோ 1400 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 50 கொஸ்டின்ஸ் இருக்க போது, ஃபுல் டெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது. சரி, இந்த பேட்ச் எல்லாம் ஓகே. அப்போ இந்த பேட்ச் வந்து நான் ஃபாலோ பண்ணனா, இப்போ நான் இது வரைக்கும் ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. அப்போ இந்த 100 நாள் பிளான்ல உங்கள் ஷெடியூல் படி நீங்கள் கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் படித்தா என்னால் அந்த 100 டேஸில் படிக்க முடியுமான்னு நிச்சயமாக படிக்க முடியலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த டெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நாளுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இதை வந்து நம்ம படிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த போர்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நாங்களே உங்களை வந்து படிக்க வச்சிரும். ஸோ இன்னைக்கு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அடுத்து இந்த 2 டேஸில் வந்து இந்த டாபிக் நம்ம முடிச்சாகணும். ஸோ அப்படின்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த செலக்டட் நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள நம்ம வந்து அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நமக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, என்னன்னைக்கு நானாக உட்காந்து படித்தா என்னால் வந்து அந்த போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்ஐ ஈஸியாக படித்து முடிச்சலாம். அதுலேயே இந்த பேட்ச்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து ஸோ ஜிஎஸ்னா வந்து யாருமே சயின்ஸ் எடுக்க மாட்டாங்க. சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்க்கான கிளாஸஸும் நம்மளே எடுத்துடுறோம், அதுலேயுமே நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுமே இன்க்ளூட் ஆகி வருது. இது இந்த பேட்சோட மற்ற பேட்ச்லேருந்து இது ஒரு யூனிக்னஸாக இருக்குது. ஸோ சயின்ஸும் உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்டுக்கான ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், பாலிட்டி, யூனிட் 5, 6, சயின்ஸு எல்லா யூனிட்டுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு எடுத்துருவோம். ஸோ அந்த கிளாஸஸ் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்ல போஸ்ட் ஆயிரும். ஸோ அதுல இருந்தும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த கிளாஸஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த யூனிட்டை படிக்கணும், எந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் யூனிட் எந்த லெசன்ல இருக்கு, ஸோ பாலிட்டினா அது வந்து 11th இருக்கா 12th இருக்கா அப்படிங்கறத மேற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு அந்த கிளாஸஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன, அந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்திருக்கா, ஸோ எப்படி படிக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க ட்விஸ்டடா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த கிளாஸஸ்லயே வீடியோ கிளாஸஸ்ல தெளிவா நாங்க எடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி. ஸோ கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி ஃபார் எல்லா யூனிட்ஸுக்கும், அந்த 6 யூனிட்ஸுக்கான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு PDF நாங்களே கொடுத்துருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க ஒரு டாபிக்குமே மிஸ் ஆகிருக்காது. ஸோ எல்லா டாபிக்குமே ஒவ்வொரு டாபிக்குமான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு இங்க ரெடியா இருக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் நான் சொன்னேன். ஸோ இது வந்து சயின்ஸை வந்து ஆப்ஷனலாக வைக்கிறவங்களுக்கு, சயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணுறவங்க அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்காமல் நம்ம எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் என்னென்ன ஸோ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 23 டாபிக் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த 23 டாபிக் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 23 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணக்கூடியது நம்ம வந்து 10th and 9th தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடி. ஸோ 10th நம்ம எந்தெந்த லெசன் படிக்க போகிறோம், அந்த லெசனோட டைட்டில் என்ன, அந்த லெசனில் நம்மளுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சயின்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி யூனிட் 1க்கு ரெடியா இருக்கு. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 2 வந்து நம்மளுக்கு ஜியோகிராஃபில நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே லெசன்ல கவர் ஆயிரும் பாருங்க. ஸோ இது வந்து இதுதான் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாக்ட் டைட்டில் வேர்ட்ஸ் இதுதான். பருவமழைனா என்ன, மழைப்பொழிவு, அதே போல வானிலை மற்றும் காலநிலைகள், அதே போல நீர் வளங்கள், ஆறுகள். இப்போ இந்த டாபிக்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னா இந்த இதுல கவர் ஆகுது. 8th ஜியோகிராஃபில கவர் ஆகுது, லெசன் 2ல இருக்கு, அதே போல லெசன் 3ல இருக்கு, 9th ஜியோகிராஃபில, அதே போல 10th ஜியோகிராஃபில இந்த லெசன்ல இந்த டைட்டில்ல உங்களுக்கு கவர் ஆகுது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கு ஃபுல்லாவே இங்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஜியோகிராஃபியோட சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அந்த ஹெட்டிங்க்கு புக்ல எங்கெங்க ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிற ஜியோகிராஃபி. அதே போல பாத்தீங்கன்னா யூனிட் 3 ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம். ஸோ இந்திய தேசிய இயக்கங்களும் இதுலயே உங்களுக்கு வந்துடும். ஸோ சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள். ஸோ எந்த புக்ல, எந்த ஸ்டாண்டர்ட்ல, எந்த லெசன்ல, எந்த டைட்டில்ல இருக்கு அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம சொல்லிடுவோம். இதுல வந்து பேஜ் நம்பர், இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கறது இதுல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இதுக்கான வீடியோ கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ எதை படிக்கணும், பாக்ஸ் வாக் படிக்கணுமா, ஸோ எந்த பேஜ்ல இருந்து நம்ம இந்த குப்தர்களுக்கு பார்க்கணும், ஸோ இதுல இருந்து இதோட இந்த குப்தர்கள் முடியுது. ஸோ அந்த மாதிரி பேஜ் நம்பர் உங்களுக்கு எது படிக்கணும் அப்படிங்கிறது ஹிஸ்டரி இதோட முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம்க்கும் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன லெசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி இது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி. ஸோ யூனிட் 4க்கான பாலிட்டி, குடிமையல். ஸோ குடிமையலுக்கும் உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி பாருங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு டிஎன் புக்ஸ்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது ஈஸியா கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்க வந்து நான் வந்து ஷெட்யூல் காட்டினேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்மளுக்கு சிந்துவெளி நாகரிகம், அதே போல தேசிய மறுமலர்ச்சி. ஸோ அப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு பேச்சுல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரி டெஸ்ட்டுக்கான ஸோ சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தலைப்பு. அதை வந்து நம்ம எங்கெங்க படிக்கணும். ஸோ 6ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும். ஸோ அதுல லெசன் 3ல சிந்துவெளி நாகரிகம் கவர் ஆகுது. அதே போல 9th லெசன் 2ல கவர் ஆகுது, 11th ஹிஸ்டரிலையும் கவர் ஆகுது, 11th எஸ்திக்ஸ்லயும் நம்மளுக்கு கவர் ஆகுது. அப்ப சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டாபிக்கு நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 4 ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணி இந்த 4 புக்கையும் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க படிச்சிருக்கணும். அதே போல தேசிய ஐஎன்எம். ஸோ தேசிய மறுமலர்ச்சி. ஸோ அந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுல கவர் ஆகுது, 10th 11th 12th 8th எந்தெந்த லெசன்ஸ்ல கவர் ஆகுது. ஸோ அந்த இது எந்த பேஜ்ல நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வீடியோல சொல்லிடுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸோ எல்லா யூனிட்டுக்குமே வேர் டு ஸ்டடி வந்து ரெடியா நாங்களே உங்களுக்கு பேச்சுலர் ஜாயின் பண்றவங்களுக்கு யூனிட் 5 ஸோ இந்திய பொருளாதாரம் அது இதில் படிக்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் வளர்ச்சி எங்கே இருக்குது, வளர்ச்சி நிர்வாகம் என்னென்ன, ஸோ எல்லாத்துக்குமே இங்கே பாருங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 11th and 12th அதிகமாக கவர் ஆகக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. ஸோ 11th எக்கனாமிக்ஸில் என்னென்ன லெசன் நம்ம படிக்கிறோம். 11th எக்கனாமிக்ஸில் நாட்டு வருமானம் அப்படிங்கிறது யூனிட் 2 பார்க்க போகிறோம். அதே போல் பணவியல் பொருளியல் யூனிட் 5, யூனிட் 6ல வங்கியல் பார்க்கணும். அதே போல் நிதி பொருளியல்ங்கிறது யூனிட் 9 நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ இப்போ 11th பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டாபிக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடியது 4-5 லெசன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 12th இந்த ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த டாபிக் நம்மளுக்கு எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுது. லெசன் 1 9th பாத்தீங்கன்னா யூனிட் 2லயும் கவர் ஆகுது, யூனிட் 4 யூனிட் 5. அப்ப இந்த 3 லெசனுமே நம்ம 9th படிச்சாகணும் இந்த டாபிக்கை நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு டெஸ்ட்ல வந்து வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம் அப்படிங்கறத நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் நம்பர் 18 டெஸ்ட் நம்பர் 20 கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்ப இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் நம்ம படிக்கிறதுக்கு இத்தனை புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும். அந்தந்த புக்ஸ்ல எந்தெந்த யூனிட்ல இருக்கு அப்படிங்கறத இதை நம்ம படிச்சாகணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ அந்த டேட்டில் நம்ம இந்த டாபிக் கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை முடிச்சிருவோம். அடுத்தது இது. ஸோ அதே போல தான் அப்போ ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ஒரு நாள் அலோகேட் பண்ணும்போது அந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம அந்த கூடுதலாக அந்த பேட்ச்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிவிஷனும் பண்ணிடுறோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான எல்லா போர்ஷன்ஸுமே நம்ம படிச்சிடுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா யூனிட் 6. ஸோ யூனிட் 6க்கு நம்மளுக்கு 3 டாபிக் தான். அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நம்மளுக்கு இருக்கும். விடுதலை போராட்டத்தில் அது வந்து ஐஎன்எம் நம்ம கவர். விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலெக்டர்ஷிகள், அதே போல பெண்களின் பங்கு. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு கவர் ஆகும். மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் தான். திருக்குறள் வந்து 6 to 12th டிஎன் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா திருக்குறளையும் நீங்க பார்க்கணும். சோ இதோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தமிழ்ல போர்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை நம்ம தாராவா படிச்சிடணும் ஃபர்ஸ்ட். அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மற்ற அதிகாரங்கள் 6 to 12th கொடுத்திருக்கிறத ஒரு வாட்டி நீங்க வாசிக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சோ இது போல உங்களுக்கு
சயின்ஸ்லேருந்து யூனிட் 6 வரைக்கும், யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் ஃபுல் வேர் டு ஸ்டடியோட PDF வந்து உங்களுக்கு நான் வந்து பேட்சில் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதில் உங்களுக்கு ஃபுல் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு ப்ரொவைட் ஆயிரும். கிளாஸஸும் நாங்களே எடுத்துருவோம். இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஐ ஹோப் எல்லாருமே அந்த இம்பார்ட்டண்ட்டான GS 40 லெசன்ஸ் இதை மட்டும் நம்ம படித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 42 லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே உங்களுக்கு வந்து கிளாஸஸாக நான் வந்து எடுத்துருவேன். ஸோ டெய்லியுமே என்னென்ன ஒவ்வொரு லெசன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே போஸ்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு எந்தெந்த லெசன்ல உங்களுக்கு கவர் ஆகுதோ அது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கிளாஸஸா எடுத்துருவோம். ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் நம்மளுக்கு இந்த 42 டாபிக்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லி நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கணும் அதெல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ்ல நாங்கள் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ டெஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் டெஸ்ட் நடக்க போகுது. அதுக்கான போர்ஷன்ஸ்க்கான ஷெடியூலும் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் பிடிஎஃபும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா என்னைக்கு என்ன டாபிக் டெஸ்ட்டோ, இப்போ குப்தர்கள் அதே போல் வந்து கிளர்ச்சிகள் அப்படின்னு இருக்கு. ஸோ விடுதலை இயக்கங்கள் ஏதோ ஒரு இயக்கங்கள் அப்படின்னு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த குப்தர்களையும் அந்த இயக்கங்களையும் மட்டும் படிக்க போறீங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த புக்ஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி ஸோ அதில் இருக்கிறத நம்ம படிக்க போகிறோம். அதில் எப்படி நம்ம படிக்கணும், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ கிளாஸஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ அதையுமே நம்ம பார்த்துருவோம். அதே போல் டோட்டல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 டெஸ்ட் இதில் இருக்க போது. ரிவிஷன் டெஸ்ட் 6, ஃபுல் டெஸ்ட் 1. ஸோ இதில் நம்மளோட பேட்ச்ல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் PDF. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இந்த பேட்சில் சேர்றவங்களுக்கு யூனிட் 3யோட ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் PDF வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதில் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஹேண்ட் ரிட்டன் PDF வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஒரு யூனிட்டுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் வச்சாலே 250 ரூபீஸில் தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த பேட்சில் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டோட உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் PDF மட்டும் உங்களுக்கு இது ஃப்ரீயாக கிடைக்குது. இது வந்து மற்ற பேட்சில் இருந்து உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலான ஒரு அடிஷனல் கீ ஃபேக்டா நான் வந்து இதில் சொல்லலாம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும். ஸோ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ச்ல ஒரு 15 டேஸ் இருக்கக்கூடிய அந்த 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 15லேயே நான் வந்து பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன், முடிச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம GS வந்து படிச்சிடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95 to 100 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு GS பேட்ச் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஜூன் 15ஓட முடிச்சிட்டா அதுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜூலை தான் நம்மளுக்கு எக்ஸாம் வருது. ஸோ இப்போ ஜூலை இருக்கக்கூடிய அந்த 15 இதில் வந்து ஒரு 5 டேஸ் வச்சுட்டா கூட ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 20 டேஸ் வந்து 20 to 25 டேஸ் வந்து உங்களோட ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து என்ன தமிழையும் ரிவைஸ் பண்ணும், GSயும் ரிவைஸ் பண்ணும் அப்படிங்கிறனால ஸோ அந்த 20 டேஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்காக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அப்போ போய் நம்ம புதுசாக எதுவும் படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நம்ம முடிக்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய புதுசாக படிக்கிறதோ இல்லை வந்து படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கறதோ இது எல்லாமே நம்ம வந்து ஜூன் 10 to 15 நம்ம வந்து முடிச்சிடணும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸ் நம்ம ரிவிஷனுக்காக மட்டுமே தான் இது பண்ணணும். ஸோ அதனால ஜூன் 15 ஸோ இதோட அட்மிஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இட் இஸ் நாட் அது வந்து நம்ம வந்து கால் பண்ணக்கூடிய நம்பர் கிடையாது. ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 6383976468. ஸோ இதோட நான் ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் PDF வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹேண்ட் ரிட்டன் PDF உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அந்த ஹேண்ட் ரிட்டன் PDF எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஹேண்ட் ரிட்டன் PDF அப்படிங்கிறது இதுதாங்க. ஸோ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியோட சிலபஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு PDF வந்து சென்ட் ஆயிரும். இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இது இங்கிலீஷ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வேர் டு ஸ்டடி எங்க கவர் ஆகுதுன்னா 6th லெசன் 3ல இருக்கும், 9th வந்து லெசன் 2, அதே போல வந்து 11th வால்யூம் 1, அதே போல வால்யூம் 2, 12th வால்யூம் 1ல உங்களுக்கு லெசன் 2 கவர் ஆகும். ஸோ இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதுதான். ஸோ 6ல இருந்து உங்களுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 6ஓடது. ஸோ ஸ்டாண்டர்ட் 6ல உங்களுக்கு இந்த லெசன் 3ல வந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற அந்த சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாக உங்களுக்கு கீ ஃபேக்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பேட்ச்ல உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக ஃப்ரீயாக வந்துடும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 6 தான். ஸோ 6th முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எது இம்பார்ட்டன்ட், எப்படி நம்ம படிக்கணும், ஸோ கூட்டரங்குகள்லாம் என்ன, இந்த பாக்ஸ் ஃபேக்ட் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே இதுலேயே வந்துடும். பாக்ஸ் ஃபேக்ட்னா அதுலேயே வந்து பாக்ஸ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம்.
சக்கூட்டரங்கு அது வந்து பொது கட்டம் சொல்கிறோம். இரண்டாவது முக்கிய பெரும் கட்டடம் அப்படின்னு சொல்கிறோம். 20 தூண்கள் 4 வரிசை இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே இந்த நோட்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு திருப்பி பார்க்கவும் ஈஸியாக இருக்கும், ரெஃபர் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 6th எப்படி முடிஞ்சிருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் 9th கவர் ஆகுதுன்னு சொன்னீங்க. அப்போ 9th அடிஷ்னலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க, 6th கவர் ஆகாதது. ஸோ பூசாரி அரசன் அப்படிங்கிற சிலை வந்து கிடைச்சிருக்கும். எந்த பகுதியிலேருந்து மகுந்ததாரோடு கிடைச்சிருக்கும். வேளாண்மை வந்து இரட்டை சாகுபடி முறையை வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. அதே போல் ஜெபு அப்படிங்கிற என்று அழைக்கப்படும் அந்த பெயர் கொண்டது மாடுகளை வந்து அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அது பெரிய வகை மாட்டின் இனத்தோட பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு வந்து தரவாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 9th முடிஞ்சிருச்சு. அடுத்த சிந்துவெளி நாகரிகம் உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1 லெசன் 1 கவர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கானது. ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் கவர் ஆகக்கூடிய அந்த டாப்பிக்கோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் நாங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ இது வந்து டீச்சலாக இருக்கும், உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு படிச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோல் எத்திக்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் 11 வால்யூம் 1 அதே லெசன் 2 சிந்துவெளி நாகரிகம் என்ன கவர் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து குப்தர்கள். ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடி இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருப்போம். ஸோ 6th நீங்கள் படிக்க போகிறீங்க, 11th படிக்க போகிறீங்க. ஸோ 6th என்னென்ன கவர் ஆகுது. ஸோ 6th ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்போம். ஸோ நவரத்னாவே கொண்டவர் யாரு. ஸோ ஒவ்வொரு அரசன் ஃபர்ஸ்ட் யாருக்கு அடுத்து யார் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சமுத்திரகுப்தர் தொடர்ந்து வரக்கூடிய 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்கு கீழேயும் அவரோட பட்டப்பெயர்கள் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதே போல வந்து உங்களுக்கு அடுத்து குப்தர்கள். ஸோ குப்தர்கள் ஸ்டாண்டர்ட் 11 ஹிஸ்ட்ரி லெசன் 7 உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னா ஸோ அதுவும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ இதே போல உங்களுக்கு டெல்லி சுல்தான்களா இருக்கட்டும், தென்னிந்திய அரசின் வரலாறா இருக்கட்டும், ஸோ எல்லாமே எல்லா லெசனுமே வந்து உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன்ல வந்துடும். இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் சாம்பிள் கேட்பீங்க பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு, எல்லா லெசனுமே கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு பிடிஎஃப் ஃப்ரீயா இந்த பேட்ச்ல உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 100 டேஸ்ல நீங்க வந்து ஈஸியா வந்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஷெடியூல் போட்டு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அதை படிச்சதை ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டா இன்னும் நம்மளுக்கு கிளியராகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 வீக் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போயிட்டு போகுது. ஸோ 15th வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போகுது. 15th நீங்க வந்து இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 450 rupees. ஸோ இந்த பேட்சோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 450 rupees. உங்களுக்கு வந்து 6 யூனிட் பிளஸ் இந்த ஒரு பிடிஎஃப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 450 rupees வித்தின் திஸ் 1 வீக்குள்ள. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அட்மிஷன் போகும்போது பேட்சோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600. ஏன்னா இந்த பிடிஎஃப்பும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம். இதை மட்டுமே நீங்கள் தனியாக வெளியே வாங்கினீங்கன்னா மினிமமாக வச்சுக்கிட்டா கூட 200 to 250 rupeesக்கு வந்து இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சார்ஜோட தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஃப்ரீயாக யாருமே ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் பெய்டு சேல்ஸ்க்காக தான் இது ரெடி பண்ணுறது. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இந்த மினிமம் அமௌண்ட்டுக்குள்ளேயே டெஸ்ட் பேட்ச்க்குள்ளேயே கிளாஸ்லேயே வந்து வந்துடுது. ஸோ அதனால வந்து நீங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இந்த பேட்ச்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஷெடியூல் படி உங்கள் இந்த 100 நாளில் உங்களை இந்த ஜிஎஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஈஸியாகவும் இருக்கும். நம்மளால ஜிஎஸ் வந்து ரொம்ப டஃப் போர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணாமல் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேட்சோட அமௌண்ட் 450. ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் பேட்ச் வந்து 600. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் 6 யூனிட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 6 யூனிட்டுக்கும் நம்ம டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம், வீடியோ கிளாஸஸும் கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் நம்ம வச்சுட்டா கூட நம்ம 6 யூனிட்டுக்கு 600. ஸோ அப்போ டோட்டல் ப்ரைஸ் பேட்ச் அமௌண்ட் வந்து 600. ஏன்னா வந்து நிறைய பேட்ச்ல வந்து 500 கோட் பண்ணுறாங்க. இதை விட வந்து 1000, 1500, 2000க்குலாம் பேட்சஸ் இருக்கு. ஸோ இதை விட மேக்ஸிமம் அமௌண்ட்லையுமே பேட்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயுமே இதே ப்ராசஸில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேட்சஸோட இந்த பேட்சஸ்க்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கைடன்ஸ் ஃபார் திஸ் 100 days. நம்ம ஜிஎஸ்ஸை வந்து கரெக்டாக வந்து ஷெடியூல் படி நம்ம வந்து கிளாஸஸையும் முடிக்க போகிறோம். அதே போல் போர்ஷன்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி படிக்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த பேட்சில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வித்தின் திஸ் வீக், அதாவது 15th அப் டு 15th ஸோ மார்ச் 15th அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு 450 rupees. ஸோ இது வந்து ஏன்னா அது ஒரு என்ட்ரிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஒன் வீக்குக்கு மட்டும் இந்த ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 15th ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 450 rupees. ஸோ பேட்சோட ஒரிஜினல் ப்ரைஸ் 600. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஜிஎஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எக்ஸாம்பிளும் என்னால் முடிக்க முடியும். ஃப்ரெஷர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஏற்கனவே நிறைய பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் வந்து பார்த்துட்டேன், எல்லாமே ஓரளவுக்கு படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த பேட்ச் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றிலையுமே எல்லா பேட்சுமே நம்மளுக்கு ஒரே போல் இருக்க போகிறதில்ல. நம்மளோட டேட்டாஸ் நாலேஜ்
நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணக்கூடியதான். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகிருக்கலாம், அந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தைரியமாக எக்ஸாமுக்குள்ளே போய் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், 1500 கொஸ்டின் பார்த்துருக்கோம், 2000 கொஸ்டின் பார்த்துருக்கோம், இவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கோம், இத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து தைரியமாக நிச்சயமாக எக்ஸாமில் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் அண்ட் என்கொயரி கான்டாக்ட் திஸ் நம்பர் 6383976468. அந்த நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன். தேங்க்யூ.